வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் அ ட்ரைப். மீண்டும் இந்த வார பாட்காஸ்டில் உங்கள் எல்லாரையும் வந்து அடையிறதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இந்த வார பாட்காஸ்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்ஃப் கேர், செல்ஃப் கம்பேஷன், பேர்ன் அவுட் பற்றின்னு வச்சுக்கலாம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காங்க, அனஸ்தீசியாலஜிஸ்ட்டு. அவங்கக்கிட்ட போன வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்களோட பேஷண்ட் ஒருத்தவங்க ஒரு 60-65 வயசான ஒரு லேடி, ஒரு 20-30 கிலோக்குள்ளே தான் இருக்காங்க. அவ்வளோ சின்னமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஜீரியாட்ரிக் வார்டில் அவங்கள வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உடம்புல பெட்லேயே இருந்தனால பெட் சோறு நிறைய ஆகிட்டு, வூண்டெல்லாம் நிறையானால அதை க்ளீன் பண்ண முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிளாகவும் இல்லை. அதனால் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அவங்கள அன்கான்ஷியஸ் ஆக்கி அதுக்கப்புறம் தான் பெட் சோரெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஜீரியாட்ரிக் வார்டில் ஆம்பளைங்களோட பெண்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. ஏன் இது மாதிரி அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, யூஸ்வலாக ஆம்பளைங்களுக்கு முடியலை அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மனைவிமார்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கு முடியாதப்போ அந்த ஆண்கள்னால் பார்த்துக்கக்கூடிய நிலைமையில் அவங்க உடல்நிலையும் இருக்கிறது இல்லை. ஸோ எப்பயுமே அந்த கேர் கிவராக பெண்களே இருக்கிறனால கண்டிப்பாக வீட்டில் இவங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜீரியாட்ரிக் வார்டில் கொண்டாந்து விடுறவங்க மோஸ்ட்லி பெண்களாக தான் இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேசும்பொழுது இந்த பேர்ன் அவுட் புக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. பேர்ன் அவுட், த சீக்ரெட் ஆஃப் அன்லாக்கிங் த ஸ்ட்ரெஸ் சைக்கிள் பை எமிலி நகோஸ்கி அண்ட் அமீலியா நகோஸ்கி சிஸ்டர்ஸ் எழுதின புக்கு பேர்ன் அவுட். இதில் நிறையா பேர்ன் அவுட் பற்றி பேசியிருப்பாங்க. பேர்ன் அவுட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனாக நம்ம கேள்விப்படாத வார்த்தைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் வி காட் யூஸ்ட் டு இட். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பேர்ன் அவுட் நிறையா கேள்விப்படணும். பேர்ன் அவுட்னா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேர்ன் அவுட்டுங்கிறது ஒரு டயர்ட்னஸ் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸாஷன். அதாவது எதையுமே பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மொத்தமும் எனக்கு ஒரு சக்தியும் இல்லை, ஒரு திராணியும் கிடையாது, எந்த விஷயத்துலேயும் விருப்பமும் கிடையாது, எதுலேயும் ஒட்டுதலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டால் போதும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருப்போம்ல, அதுதான் பேர்ன் அவுட். இது சொல்லும் பொழுதே நம்ம நிறைய பேருக்கு ஆமாம் இது எனக்கு இருக்கே, அடிக்கடி இது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அப்படின்னா நாமளும் பேர்ன் அவுட்டில் தான் இருக்கோன்னு அர்த்தம். பேர்ன் அவுட் பற்றி பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு கலாச்சாரத்தை மட்டுமே, ஒரு தேசத்தை மட்டுமே தாக்குற ஒரு விஷயம் கிடையாது. இது ஓவராலாகவே வேர்ல்டு லெவலில் இந்த பேர்ன் அவுட் இருக்குது. ஏன்னா டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர், அதாவது 9 to 5 வேலையை முடிக்கக்கூடாது, 11 மணி வரையும் நான் வேலை பார்க்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த சிஸ்டம். ஒரு நார்மலாக ஒரு லைஃப் இருக்கிறத விட இன்னும் நிறையா செய்யணும், நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும், நிறையா விஷயங்கள் செய்யணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பியர் ப்ரெஷர், இதெல்லாமே பேர்ன் அவுட்டுக்கு ஒரு காசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, பேர்ன் அவுட் இருக்குது, ஆமாம் டயர்டாகுது, கஷ்டமாக இருக்குது, எது பண்ணவும் விருப்பம் இல்லை, பட் நான் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தால் எனக்கு சரியாக போயிடும், நான் ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் போயிட்டு வந்தால் எனக்கு சரியாயிடும், ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும், ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தால் சரியாயிடும் அப்படின்னா, ஆமாம் அது சரியாகிறது ஒரு 2-3 டேஸ்க்கு தான் சரியாகுமே தவிர லாங் டேர்மில் சரியாகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை சொல்லும் பொழுது பெண்களுக்கு தான் நிறைய பேர்ன் அவுட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதே நான் ரிலேட் பண்ணுறேன். ஜீரியாட்ரிக் வார்டில் எப்படி பெண்கள் நிறைய பார்க்குறோமோ அது மாதிரி பேர்ன் அவுட்டும் பெண்களுக்கு தான் நிறையா இருக்குது. ஏன்னா பெண்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த புக்கில் சொல்கிறாங்க, 2 விதமான ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹியூமன் பீயிங், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று ஹியூமன் கிவர். குழந்தைகள், மென் எல்லாருமே ஹியூமன் பீயிங் கீழே வந்துடுவாங்க மோஸ்ட்லி. ஹியூமன் கிவருங்கிறவங்க யாருன்னா, பொதுவாக அந்த ஹியூமன்னஸை கொடுக்குறவங்க தான் ஹியூமன் கிவர். அது சர்ப்ரைசிங்லி பெண்கள் மட்டும்தான் நிறைய இருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் பெண்கள் தான் கொடுக்குறாங்களா, நாங்களும் ஈக்குவலாக வேலை செய்கிறோமே, நாங்கள் எல்லாம் சமைக்கிறோம், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோமே அப்படின்னு ஆண்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் மென்டல் லோட் பெண்களுக்கு இன்னி வரையுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதாவது எந்த நேரத்தில் எந்த சாப்பாடு போடணும், இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால என்றைக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் மீதி இருக்குது, எந்த குழந்தைங்க எந்த கிளாஸுக்கு போகணும், எப்போ ஃபீஸ் கட்டணும், எப்பப்பெல்லாம் ப்ளே டேட் வைக்கணும், யார் வீட்டில் எப்போ விசேஷம், இது எல்லாமே பெண்களோட மனசில் தான் நிறையா விடும் ஆண்களோட மனசை விட. இதுதான் ஹியூமன் கிவர் சிண்ட்ரோம். சம்டைம்ஸ் நாமளே பிரச்சனை வச்சுப்போம். கரெக்டாக, லைக் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்கணும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒரு வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒர்க் லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும், நிறைய வெக்கேஷன்ஸ் எடுக்கணும், காசும் நிறையா சேவ் பண்ணியிருக்கணும், பெரிய பெரிய கார், பெரிய பெரிய வீடு இருக்கணும், ஆனாலும் உலகத்தையும் நான் சுற்றி பார்த்துருக்கணும். இது எல்லாமே பேர்ன் அவுட்டான ப்ராப்ளம் தான். இந்த பேர்ன் அவுட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் ரொம்ப நாளாக தூங்காமே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்சோம்னியா இருக்குது,
ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறான்னா அவனுக்கு நீங்கள் 2 நாள் கொடுத்து தூங்கிடு, இந்த 2 நாளில் தூங்கி எல்லாம் சரி பண்ணிவிட்டு உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் சைக்கிளும். ஓவராலாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், டிராஃபிக் ஜாம் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை போகிற பிரச்சனையாகவும் இருக்கலாம். இது மாதிரி பில்டப் ஆகிட்டே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிட்டே இருந்தால் தான் அந்த பேர்ன் அவுட்டும் குறையும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெளியில் நடக்கிறது, யோகா பண்ணுறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது, சன்லைட் படுற மாதிரி வெளியில் உட்கார்றது, இது மாதிரி எது பண்ணாலும் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம். நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 4 to 5 நாள் இது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ரெகுலர் இஸ் த கீவேர்ட். அப்புறம் டீப் ப்ரீதிங், பிராணாயாம டெக்னிக்ஸ். இல்லை எனக்கு பிராணாயாமன்னா எனக்கெல்லாம் புரியலை அப்படின்னாலும் நார்மல் ப்ரீதிங்கை உங்களோட உள்ளே எடுக்கிற மூச்சு வெளியில் விடுற மூச்சை நீங்கள் பொறுமையாக ஒரு 5-6 தடவை அந்த 5-6 செட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அந்த ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்கிறது, ஏதோ ஒரு வடிவேலு ஜோக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜோக் போட்டுட்டு நாம் மட்டும் சிரிக்காமல் பக்கத்தில் கூட இருக்கவங்களும் சிரிக்கிற ஆளுங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டமாக உட்காந்து அது மாதிரி சிரிக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லையா, மனசை விட்டு அழுதுறது, வாய் விட்டு கதறி அழுதுறது. சம்டைம்ஸ் நமக்கு என்ன காரணம்னே தெரியாது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்போம், ஒரு மாதிரி நடுக்கமாகவே இருப்போம். நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருவோம். இல்லை நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போவோம், அங்கே போய் கடவுள் சன்னதானத்துக்கிட்ட போன உடனே என்ன தான் தோணுமோ அப்படியே கண்ணெல்லாம் நீரெல்லாம் மல்கி அந்த பரவச நிலையில் அழறது வேற, ஐயோ ஆண்டவா எனக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணாகதி அடைஞ்சு அழறது வேறு. அது மாதிரி அழுதோம்னா வெளியில் வரும்பொழுது நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி அழுகையும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன? எல்லாருமே க்ரியேட்டிவாக இருப்போமான்னா சொல்ல முடியாது. நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க, நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, கோலம் போடுவாங்க, வரைவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் எல்லாருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது க்ரியேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறவங்க அழகாக ஒரு கிளாசெட்டோ ஒரு பீரோவோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக கலர் கோட் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருவாங்க. அந்த சமையலில் இருக்கிற அந்த க்ராசரிஸ் எல்லாம், அந்த மசாலா டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருவாங்க. இதெல்லாம் கூட க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு பார்ட்டு தான். இது மாதிரி வேலைகள் நம்ம செய்யும் பொழுது, ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்டாக நம்ம எடுத்து செய்யும் பொழுது, அது முடிக்கும் பொழுது ஒரு பெரிய சாதித்த ஒரு உணர்வு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடியலை, கடைசியாக என்ன இருக்குன்னா அஃபெக்ஷன். நமக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவு பண்ணுறது, அவங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, அவங்களோட அருகாமையில் இருக்கிறது, குழந்தைங்க அது மாதிரி நமக்கு இருக்காங்க, இல்லை பெட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நிறையா தடவை கட்டி பிடிச்சிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும் அப்படிங்கிறாங்க. எகெயின் இந்த எல்லா விஷயமும் ஒர்க் ஆகும் ரெகுலராக பண்ணும்பொழுது தான். நாம் வாட்டுக்கு வண்டியாக ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒரே ஒரு நாள் நான் மனசு விட்டு அழுதேன் சரியாக போச்சுன்னா அது ஒர்க் அவுட்டு ஆகிறது கஷ்டம். ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும். இங்கே தான் செல்ஃப் கம்பேஷன் அண்ட் செல்ஃப் கேர் வருது. திருப்பி ஜீரியாட்ரிக் வார்டுக்கு போவோம். பெண்கள் மட்டும் ஏன் இது மாதிரி கஷ்டம் நிறைய அவங்களுக்கு இருக்குது, ஏன் அவங்களுக்கு மட்டும் உடம்பு இது மாதிரி முடியாமல் போயிடுது அப்படின்னு பார்த்தா, டிப்பிக்கலாகவே நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம், அம்மாக்கள் வந்து நல்லா சமைச்சிருப்பாங்க, கறி மீன் சமைச்சிருப்பாங்க, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு மீந்தது கடைசி தலை வால் அது மாதிரி சாப்பிடுவாங்க, இல்லை ரசம் சாதம் சாப்பிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கான ரெஸ்ட் இருக்காது. பண்டிகை நாள்னால் வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். இது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஒதுக்கிக்கணும். பெண்கள் கண்டிப்பாக நமக்கான எக்ஸசைஸ் நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கிக்கணும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது மாதிரி எல்லாம் இருப்போம் இல்லையா, சோஷியல் சர்க்கிளை நல்லா சந்தோஷமாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அந்த சர்க்கிளில் நிறையா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சாப்பாடு நாம் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ, அதாவது குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நம்ம வீட்டுக்காரருக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கும் ஒரு போர்ஷனை பிரித்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது, ரெகுலராக பண்ணும்பொழுது, வருஷம் ஒரு தடவையோ 2 தடவையோ ரெகுலராக ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ டு சம்மரைஸ், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டீப் ப்ரீதிங் டெக்னிக் பண்ணலாம், மனசு விட்டு அழலாம், மனசு விட்டு சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கலாம், குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட்டிவாக பண்ணலாம், நமக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவு பண்ணலாம், சாப்பாடை தெளிவாக மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கும் நியூட்ரிஷியஸான ஃபுட்டை கொடுத்துக்கலாம், ரெகுலர் ஹெல்த் செக்கப் இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளோட பர்ன் அவுட் கண்டிப்பாக கம்மியாகும். அது மூலமாக நமக்கு வர நிறைய க்ரானிக் இல்னஸஸும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு எப்பப்போ எதெல்லாம் முடியுதோ அதை அடிக்கடி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அது வரைக்கும் வைப் வித் த ட்ரைப்.